நான் வந்து எல்லோரும் மாதிரியும் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் தான் இருக்குது. அந்த தீயை நீங்கள் வந்து அணையாமல் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து டிசிப்ளின் இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லை, இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வேணும். பட் இதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயம் வேணும். அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேக் தேட் ஒன் ஸ்டெப். நீங்கள் காலையில் வந்து எந்திரிச்சு பாருங்கள், எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காண்டி ஓடுறாங்கன்னு. மெஜாரிட்டி பேர் இல்லை, எல்லாருமே வேறொரு ஆளோட ட்ரீமுக்காண்டி தான் ஓடுறாங்க. எல்லாமே அவங்க அந்த ஒரு ஸ்டெப் அவங்க வாழ்க்கையில் வந்து எடுக்காததுனால. எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் ஆசைப்படுறீங்க. ஸோ ஒரு வீடியோ போடணுன்னா உங்களுக்கு வந்து ட்ரைபாட் வேணும், கேமரா வேணும், மைக் வேணும், லைட் வேணும், எக்ஸட்ரா. ஸோ நீங்கள் வீட்டில் போய் கேட்குறீங்க எனக்கு இதெல்லாம் வேணும். அவங்க கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் விஷயம் பண்ண வேண்டான்னு. ஏன் நீங்கள் அதுக்காண்டி ஒன்றுமே பண்ணலை. பட் இதே இது நீங்கள் ஒரு 2-3 மாதம் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீட்டில் கேட்டால் அவங்க கண்டிப்பாக ஒன்று ஓகேன்னு வாங்கி கொடுப்பாங்க, இல்லைனா வேண்டாம் சொல்ல மாட்டாங்க, பட் யோசிப்பாங்க வாங்கி கொடுக்கலாமோ அந்த மாதிரி. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதில் என்னதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆசை மட்டும் இருந்துச்சு, பட் உங்கள் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப் எடுக்கலை, அதாவது வீடியோஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலை. பட் செகண்ட் இது என்னதுன்னா, உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப்பு வச்சிங்க. நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளியே வந்து நீங்கள் வந்து வீடியோ டெய்லி போட ஆரம்பிச்சிங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு உங்கள் வீட்லேயும் புரிஞ்சிச்சு, உங்களுக்கும் புரிஞ்சிச்சு. ஸோ அதனால் உங்களோட அடுத்த வர எல்லா பாத்துமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதுனா அடுத்த என்ன ஸ்டெப் வைக்கணும்னு நம்ம கிளியர் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் ட்ரீமுக்காண்டி நீங்கள் வந்து ஆசை மட்டும் படாமல் நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சா போதும், கண்டிப்பாக உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து வைக்க முடியும் ஈஸியாக. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப் வந்து வச்சு பாருங்கள். ஓகே, அடுத்தது ஃபீல் இட். அதை பார்த்து பயப்படணுமா? என்னடா சொல்கிற கேளுங்க. அதாவது நல்லா மழை பெஞ்சிட்டு நீங்கள் அந்த ரோட்டில் வந்து பைக் ஓட்டிக்கிட்டு போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா தான் பைக் ஓட்டுவீங்கன்னு, கீழே விழ மாட்டீங்க. ஆனாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும், வலிக்கி விட்டுருமோன்னு. அந்த சின்ன பயம்தான் உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அலர்ட்டோட வண்டியை வந்து ஓட்ட வைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ட்ரீமுக்காண்டி என்ன விஷயம் பண்ணாலுமே ஒரு சின்ன பயத்தோடு பண்ணுங்கள். நான் இதில் தோற்றுருவேனோ. ஸோ நீங்கள் அந்த பயத்தோடு பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டோட பண்ணுவீங்க. எஸ், எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், தோக்க மாட்டேன், இதில் கண்டிப்பாக ஜெயிப்பேன். உண்மைதான். பட் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பயத்தோடு பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரீமுக்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக கிட்ட போவீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ட்ரீமுக்காண்டி என்ன பண்ணாலும் ஒரு சின்ன பயத்தோட பண்ண பாருங்கள். அடுத்தது டேக் யுவர் டைம். எஸ், எல்லோரும் சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இரு, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒரு ரோபோட்டு மாதிரி இரு, எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா உன்னோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. உண்மைதான். பட் யூ ஆர் எ ஹியூமன். நீ ஒரு மனுஷன். நீ வந்து உனக்காண்டி கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணு. நீ ஒரு நாள் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ண, ஒரு அரை மணி நேரம் உனக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணு. சும்மா இரு, வெட்டியாக ரீல்ஸ் பாரு, வெட்டி கதை பேசு, இல்லைனா போய் பேரண்ட்ஸ் கிட்ட பேசு. ஏன்னா நம்ம ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுறது பாதி இல்லைனா முக்கால்வாசி நம்ம பேரண்ட்ஸ்காண்டி தான். அவங்கள்ட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஏன்னா ரொம்ப பேர் வந்து அவங்க ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 20 to 25 வயசுக்குள்ளே ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுறீங்க. ஒரு 5 வருஷம் நீங்கள் உங்கள் ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் அந்த 5 வருஷம் வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிருப்பீங்க. நீங்கள் உங்களுக்காண்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. பட் அந்த ஒரு 5 வருஷம் வந்து இதெல்லாம் பண்ணலேன்னு ஒரு சின்ன ஒரு ரெக்ரெட் இருக்கும். அந்த ரெக்ரெட் வந்து ஃபீல் பண்ணாமல் இருக்கும்னா டெய்லி இல்லைனா வாரத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ உங்களுக்காண்டி உங்கள் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்காண்டியே நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்தது லைஃப் இட் ஆஃப். சிரிச்சுட்டு விட்டுருங்க. ஏடா லூஸு மாதிரி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இதையும் கேளுங்க. அதாவது நம்ம ட்ரீமுக்காண்டி ஏதாச்சும் புதுசாக ஒர்க் பண்ணும்போது
கண்டிப்பாக நம்மளை வந்து சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகாமல் நீங்களும் சிரிச்சிட்டு விட்டுருங்க. நான் இங்கே இந்த ஈகோ வார்த்தைலாம் யூஸ் பண்ண விரும்பலை. சிம்பிள் தான், சிரிச்சிட்டு விட்டுருங்க. இல்லைனா கொஞ்சம் லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு அதை நீங்கள் உங்கள் ட்ரீமுக்காண்டி ஒரு மோட்டிவேஷனாகவோ இல்லைனா ஒரு ஸ்பார்க்காகவோ எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக தெரியாமல் எடுத்துடாதீங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துட்டா அதை வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை ரூயின் பண்ணோம். நம்ம மென்டல் ஹெல்த்தை ரூயின் பண்ணால் நம்ம ட்ரீமுக்காண்டி பண்ணுற விஷயங்கள் ரைட் பாத்தில் போகாது, ட்ராக் தப்பாக போயிடும். ஸோ சிம்பிளாக ஏதாச்சும் கேலி பண்ணால் சிரிச்சிட்டு போகிறது நல்லது. நீங்கள் உங்கள் ட்ரீமுக்காண்டி உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அண்ட் நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா தூக்கி போட்டுருங்க, இல்லைனா தூக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா லைக் பண்ணுங்கள், இல்லைனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.